இந்த 11ஆம் தேதி பீகார் தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நேத்து இதுல டெல்லியில குண்டுவெடிப்பு நடந்திருக்குங்க. எப்பெல்லாம் தேர்தல் வருதோ, அது பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், குஜராத் போன்ற மாநிலங்க தேர்தலா இருக்கட்டும், இந்த நேரத்தில எல்லாம் குண்டு வெடிப்பு எப்படி வெடிக்குது? ஒரு கேள்வி எழுது. ஒரு சாமானியனா இருந்து நாங்க கேள்வி எழுப்புறோம், என்ன வருது அப்படின்னு. ஏன் குண்டு வெடிப்புடா? தேர்தல் நேரத்தில் மட்டும் குண்டு வெடிப்பு. ஏன்னா பல குண்டு வெடிப்புக்கு பின்னால எந்த ஆதாரம் கிடையாது. ஏன்னா விசாரிக்கிறது அவங்க தானே. 41 பேர் மரணம் அடைஞ்ச கரூர்ல தமிழ்நாடு அரசு விசாரிச்சா நீதி கிடைக்காதான். ஏன்னா உலகத்திலேயே இன்டர்போலுக்கு அடுத்து தமிழ்நாடு போலீஸ் தாண்டா விசாரணையில நம்பர் 1 இருக்காங்க. 24 மணி நேரத்தில் வேண்டாம், 12 மணி நேரத்தில் ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவான். அந்த திறமை இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாடு காவல்துறை இந்த 41 பேருக்கு, அதுக்கு அஸ்ராகாருக்கு போன்ற மிகச்சிறந்த அதிகாரி, நேர்மையான அதிகாரி விசாரிச்சா கூட நீதி கிடைக்காதுன்னு சிபிஐ கொண்டு வந்து போட்டாங்கல்ல. இப்ப அதே கேள்வி நம்மகிட்ட எழுதல. ஒரு சாதாரண திமுக தொண்டனை நாங்க கேட்போம்ல. குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. ஏன் அணிலும் எடப்பாடி பழனிசாமியும் அன்னைக்கு துடிச்சு, அண்ணாமலையும் டுமிலிசையும் அந்த தமிழிசை இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து அதுக்கு ஏன் தலைவர்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சாருன்னு இன்னைக்கு ஒரு கேள்வி வருது. அன்னைக்கு தலைவர் கலைஞரும் எம்ஜிஆரும் சேர்ந்து தான் அந்த கல்யாணம் முடிச்சாரு. தமிழிசையுடைய ஒவ்வொரு திருமணத்துக்கும், ஒவ்வொரு வீட்டு திருமணத்துக்கும் தலைவர் கலைஞரும் இப்ப இருக்கிற முதல்வர் தலைவர் ஸ்டாலின் போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போதான் வேணுமாங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு, அந்த பொம்பளையோட சில கேள்விகள்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப குண்டுவெடிப்பு இருக்கு, 41 பேருக்கு குண்டுவெடிப்பு இருக்கு. ஆம் ஆத்மி, அங்க எதிர்கட்சியா இருந்த ஆம் ஆத்மியும் அகில இந்த அரசியல் பண்ற காங்கிரசும் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடக்கணும். எப்படி பிஜேபி போய் எங்களுக்கு இவங்க மேல விசாரணை, இது மேல நம்பிக்கை இல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, அதனால சிபிஐன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த குண்டுவெடிப்பை யார் விசாரிக்கணும்? குண்டுவெடிப்பை யார் விசாரிக்கணும்? தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சார்னா இது டெல்லி காவல்துறையோ இல்ல டெல்லி காவல்துறையோ சிபிஐயோ விசாரித்தால் இதற்கு நேர்மையான இது கிடைக்குமா? அவங்க விசாரிச்சா நேர்மையா கிடைக்குமா? ஏன் மற்ற மாநில இப்ப அதுக்காண்டி இன்டர்போலோ இல்ல எஃபிஏ போக வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிடுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஃபைல் பண்ணணும். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா நீதி கிடைக்காதான். கேட்க வேண்டியதானே எடப்பாடி பழனிசாமி. எதுவும் எப்படா செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்தாரு மருத்துவமனைக்குன்னு ஒரு கேள்வி கேட்டானே. எப்படா மகேஷ் பொய்யாமொழி இவ்வளவு சீக்கிரம் வந்தாரு? எப்படா மகேஷ் பொய்யாமொழி கண்ணீர் வடிச்சாரு? அப்படிலாம் கேட்டானே. இந்த அணிலும் தற்குறி கூட்டமும் கேட்க வேண்டியதானே. இப்ப 10 நிமிஷத்துல எப்படா எல்லா காவல்துறையும் போச்சு? எப்படி போச்சு 10 நிமிஷத்துல? எல்லாம் ரெடியா இருந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வியை நாங்களும் கேட்கிறோம். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நியாயம்னு ஒண்ணு இல்லையா? மத்திய ஒன்றிய அரசு உங்க கையில எல்லாம் இருந்தா எது வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு அதிகார திமிரா உங்களுக்கு? ஏன் நீங்க சிபிஐயும் டெல்லி காவல்துறை விசாரிச்சா யதார்த்த குண்டுவெடிப்புக்கு காரணம் எப்படி எங்களுக்கு தெரியும்? 3 பேருங்க கரூர்ல இருந்து 3 பேர் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. எப்படியே இவங்க சிபிஐ வேணும்னு வழக்கு தொடுக்கிறாங்க. அதே மாதிரி கரூரை சேர்ந்த 3 பேர் போய் சிபிஐ இதுல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேல நம்பிக்கை இல்ல, இதை செஞ்சது பூரா தமிழ்நாடு அரசு தான், இதை செஞ்சது பூரா செந்தில் பாலாஜி தான், அதனால எங்களுக்கு நீதி வேணும், தமிழ்நாடு காவல்துறை எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இதை வழக்கு போட்ட உடனே அந்த வழக்கை எடுத்து உடனே தீர்ப்பு சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு அவங்க கேட்டது மாதிரி கொடுக்கணும். தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து யாரும் இருக்கக்கூடாதான். அதனால குஜராத்ல இருந்து வரணுமா? தமிழ்நாடு கேடர்ல உள்ள யாருமே வரக்கூடாதான். குஜராத்ல இருந்து அதிகாரிகள் வருவானா? ஏண்டா குஜராத்ல தானே கோத்ரா எரிப்பு சம்பவம் நடந்தது. குஜராத்ல தானே அந்த துடிக்க பெஸ்ட் பேக்கரியில வச்சு கொண்டாங்க. இவ்வளவு தூரம் நடந்த அங்க நடந்த அந்த குஜராத் அதிகாரிய என்கவுண்டர் பண்ணாங்க, எல்லாம் பண்ண. அந்த குஜராத் அதிகாரிகள் நேர்மையா இருப்பாங்கன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விசாரணைக்கு போட்டிருக்காங்க. விசாரணை அறிக்கை வரட்டும்.
ஏன்னா திமுக அரசு SIT வச்சு விசாரிச்சிருந்துச்சுன்னா, திமுக அரசு ஒரு நபர் கமிஷன் விசாரிச்சிருந்துச்சுன்னா திருப்பி அதைத்தான் சொல்லுவான். தமிழ்நாடு அரசு விசாரிக்கல, தமிழ்நாடு அரசுடைய கைக்கூலி. ஏன்னா நம்ம விசாரிச்சோம்னா நம்ம மேல குற்றம் சொல்லுவாங்க. வரட்டும், இவங்க கேட்டவ இவங்க எப்படி குண்டுவெடிப்புல நேர்மையான தீர்ப்பு வரணும் சரியில்லை. புல்வாமா ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சுங்க. அதுல பிரக்யா தாக்கூர்னா ஏதோ ஒரு லேடி, அந்த லேடி தான் அதுக்கு அந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் சொல்லிட்டு விசாரணை அறிக்கை வந்தாச்சு. அதுக்கு இது பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த MP ஆனதுக்கு பின்னால அதுக்கு MP ஆக்கிட்டாங்க பாஜக. எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடையில என்ன பண்ணுச்சு, என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கைவண்டியில தான் கொண்டு போவாங்க. யாரு சோசியல் பொது வழியில வரப்போதும் அவங்க கைவண்டியில தான் வருவாங்க, அதாவது தள்ளு வண்டியில தான் வருவாங்க. ஆனா சோசியல் வீட்டுல என்ன செய்றாங்க, குத்து டான்ஸ் போடாது எந்திரிச்சுக்கிட்டு. அப்படி ஒரு வீடியோல வந்தது. இன்னைக்கு அது குற்றமற்ற ஒன்று இது பண்ணிட்டாங்க. அப்ப டெல்லி குண்டு வெடிப்புல யார் நடத்தினாங்கிறத இவங்க ஏதாவது பாகிஸ்தானியோ ஏதாவது தீவிரவாதியோ ஏதாவது நக்சலைட் சொல்லி காப்பாத்திடுவாங்க. அப்ப உரிய விசாரணை நடக்கணும்னா, டெல்லியில உரிய விசாரணை நடக்கணும், தமிழ்நாடு காவல்துறை மட்டும் விசாரணை நடத்தினா தான் அது சரியாகும் சொல்லிட்டு எப்படி இவங்க சொன்னாங்களோ அதைத்தான் நாங்கள் சொல்றோம். விசாரணை நடத்தணும். இப்ப அடுத்து பாருங்க, ஆதவ் அர்ஜுனா ஒரு 7 அடி எருமை மாடு ஒருத்தன் திமுக பத்தி சவால் விட்டா பாருங்க. 7 அடி அருணா, 7 அடி எருமை, அந்த ஆளை காணா. இப்ப அவன் எங்க ஓடி போனான்னு தெரியல. பாடா போடான்னு சண்டை நடந்துச்சான் ஆதவுக்கும் அனிலுக்கும். நக்கீரன் பத்திரிகை போட்டிருக்காங்க. 7 அடி எருமை இருக்கான்ல, அவனை இப்ப மச்சான் சார்லஸ்ங்கிறவன் வச்சு செஞ்சுட்டான். இப்ப இன்னைக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த எருமை மாடு ஃபர்ஸ்ட் அவ மகளை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டான், எங்க சிஸ்டர் அவ ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டான். அதுக்கு பின்னால எங்க குடும்பத்துல குழப்பத்தை உருவாட்டிட்டான் ஆதவ். இந்த சொத்தை பூரா, மார்ட்டினுடைய சொத்தை பூரா அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதுக்கு பின்னால அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கணும் விரட்டி விட்டாங்க. அங்கிருந்து எங்க வர்றான், நம்ம திமுகவுக்கு வர்றான். இந்த ஐபேக் மூலமா திமுகவுக்கு வியூக வகுக்கிறதுக்காண்டி வர்றான். அப்ப வரப்போகும்போது ஐபேக் மூலமா திமுக வர்றான். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ். அப்ப நம்ம இதுக்கு முதல்ல சுனில் கணுக்கோல்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரு. நிறைய காசு அமைக்கிட்டு போயிட்டான். சுனில் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டான். திமுகவுடைய உண்மையான உழைப்பாளி எல்லாம் மாத்தி விட்டுட்டு இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு காசை வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் மேல உள்ளவங்களும் சொல்றதை கேட்டு மாத்தி விட்டுட்டு போயிட்டான். சுனில் கணுக்கோல்னு ஒருத்தன். அவன் இப்ப காங்கிரஸ் வியூக வகுப்பாளரா இருக்கானா. அந்த டீம்ல ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றான், 4 வருஷம் இங்க இருந்து 2021 திமுக ஜெயிச்சதுக்கு பின்னால திமுகவுக்குள்ளே குழப்படி விட்டு இருக்கான். அவன் மச்சான் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, சபரீசனுக்கும் நம்ம இளந்தலைவருக்கும் இடையிலேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அதனால அங்கிருந்து ஏறி மிதிச்சு குண்டிலேயே ஏறி மிதிச்சு விரட்டின உடனே அவன் நேர வீசி காட்ட போறான். வீசிக்கால போய் கொஞ்ச நாள் தானே இருந்தான். பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தான். அதுக்கு பின்னால அங்கே ஒரு குழப்படி உருவாக்கிட்டான். எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், நாங்க எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா இத்தனை % இருக்கோம், எங்களை ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை கிளப்பி விட்டு திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சண்டையை உருவாக்குறதை விட விசிகாக்குள்ளே சண்டையை உருவாக்கி அங்கே உள்ள இளைஞர்களை எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி காசை கொடுத்து இழுக்கிற வேலையை பார்த்த உடனே சரியான நேரத்தில் நம்ம விசிகா தலைவர் திரும்ப அவர்கள் ஏறி மிதிச்சு விரட்டி விட்டாரு. சரி, எனவே அவன் மச்சான் இது பண்ணிருக்கான். விரைவில் அதுக்கு பின்னால இங்க வர்றான் தாவேக்காவும் ஜோலியை முடிக்கிறதுக்கு வர்றான். அதனால எந்த இது வந்தாலும் விரைவில் தாவேக்கா ஜோலியை முடிச்சிருவான். அணில அவர் விரட்டி விடலாம், தாவேக்கா ஜோலி முடிச்சிருவான். எந்த SIR வந்தாலும், எந்த 7 அடி எருமை மாடுகள் நம்மளை சூழ்ந்தாலும் எளிதா வெல்றோம். 2026 திமுக பக்காவா ஜெயிக்குது. வாழ்த்துக்கள்.